வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, கொண்டக்கல்லையில் நம்ம தோசை செய்யலாம். வெயிட் லாஸ்க்கு நல்லது, டயாபெட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லதுங்க. வாங்க என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்குறோம். கொண்டக்கல்லை எல்லாமே நைட்டு ஊற வச்சதாங்க. நல்லா சுத்தம் பண்ணி நைட்டு நம்ம ஊற வச்சிடணும். கொண்டக்கல்லை எடுத்துருக்கேன் 1 கப்பு, குதிரைவாலி அரிசி 1 கப்பு எடுத்துருக்கேன், ஜவ்வரிசி 1 கப்பு, கம்பு 1 கப்பு எடுத்துருக்கேன், தேங்காய் 1/2 கப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், கொஞ்சோண்டு கொள்ளு சேர்த்துக்கலாங்க. நம்ம தேவையான அளவு எண்ணெய், தோசை ஊற்றுறதுக்கு உப்பு, கல் உப்பு, அவ்வளோதாங்க. வாங்க இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணுங்க. இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாமே உப்பும் சேர்த்து அதில் அரைச்சாச்சு. எல்லாமே நல்லா அரைச்சாச்சு, எதுவுமே போட தேவையில்லை. வாங்க இப்போ தோசை கல்லை ஊற்றிடலாம். அரிசி சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் குதிரைவாலி அரிசி சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டா போதுங்க. இந்த அளவுக்கு. வாங்க இப்போ தோசை கல் காஞ்சிருச்சுங்க. இப்போ ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் தானே ஊற்றணும். வாங்க இப்போ திருப்பி போட்டுடலாங்க. கொண்டக்கல்லை போட்டு இப்போ எல்லாமே தோசை ரெடி ஆகிட்டுங்க. வெயிட் லாஸுக்கு நீங்கள் சாப்பிட்லாம், டயாபெட்டிஸ்க்கும் சாப்பிட்லாம், 2 இதுக்கு சாப்பிட்லாம். கொஞ்சம் நம்ம ஊற வச்சு இந்த கஷ்டப்பட்டு அரைச்சாதாங்க நம்ம உடம்பை குறைக்கலாம். அதனால் நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளம்.